சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அரக்கோணத்தில் பரப்புரையை தொடங்கும் கழக பொதுச் செயலாளர் ஏப்ரல் 15ஆம் தேதி சென்னையில் நிறைவு செய்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிடும் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதாக கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மகளிர் அணி துணை செயலாளர் ராணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் திருமதி யு ராணி, கழக தலைமைச் செயற்குழு உறுப்பினர், கழக மகளிர் அணி துணை செயலாளர். அதிமுகவை பலவீனமாக எடை போட வேண்டாம், அதிமுக பலமான கட்சி என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். ஒரே நாள்ல நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோம், கையெழுத்து போட்டோம், நேற்றைய தினமே அறிவிப்பு வெளியிட்டோம். இதுதான் அதிமுக வலிமையான கட்சிங்க. அதிமுகவை பலவீனமா நீங்க எடை போட வேண்டாம். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சிதான் அதிமுக. சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மக்களை பிளவுபடுத்தி பேச வேண்டாம் எனவும் கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். அது எங்கதான் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சின்னு விளக்கப்பட்டாச்சு. இனிமேல் தயவு செய்து ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ கேள்வி கேட்காதீங்க. அது தவறு. நாமளே பிரிச்சு பார்க்க கூடாது. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் நீங்க முன்னுதாரணமா இருக்க வேணும். நாட்டினுடைய எதிர்காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மதத்தின் அடிப்படையிலேயோ அல்லது ஜாதியின் அடிப்படையிலோ மக்களை பிரித்து பார்த்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அது முழுமையாக நிராகரிக்கும். அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை, நெருக்கடிகளை சட்ட ரீதியாக சந்திப்போம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார். இருவரும் தலைவர்கள் எப்படி வெற்றி கண்டார்களோ அதே போல நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வெற்றி பெறுவோம். நாங்கள் சட்ட ரீதியாக அனைத்து சந்திப்போம். திருச்சி வண்ணாங்கோவில் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுகம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் அறிமுகப்படுத்தப்படுவார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. எங்களுடைய வேட்பாளர்கள் எங்கள் கட்சியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள், அதே போல இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற தொகுதியில் விளவங்கோட்டில் போட்டியிட்ட சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த தேர்தல் பிரச்சார மேடையிலே அவர்கள் அறிமுகம் செய்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை அதிமுக தொடர்ந்து எதிர்க்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம். தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
அதிமுகவின் திருச்சி மாநாட்டில் தேமுதிகவும் பங்கேற்கும். கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. இப்ப வரப்போகின்ற 24ஆம் தேதி திருச்சியிலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மார்ச் 24ஆம் தேதி அறிவிப்பு. திருச்சியில் நடைபெறும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் செய்யப்படுவார் என கிருஷ்ணசாமி பேட்டி. நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் பாதுகாப்பு பேரவை, மூவேந்தர் மருதம் முன்னேற்றக் கழகம், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் அதிமுகவிற்கு ஆதரவு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்து இல்லத்தில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை கட்சி நிர்வாகிகள் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நாளை பிற்பகல் 12 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என கர்நாடக காங்கிரஸ் துணை முதலமைச்சர் கூறியிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கூட்டணி தர்மத்திற்கு தமிழக உரிமைகள் பறிபோகும் நிலையிலும் விடியா திமுக முதலமைச்சர் மௌனியாக இருப்பதாக விமர்சனம். மேகதாது அணை விவகாரத்தில் இனியும் காலம் தாழ்த்தாமல் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மூடி வைக்கப்பட்டிருந்த கருணாநிதி சிலையை திறந்து மாலை அணிவித்த அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் மற்றும் திமுக வேட்பாளர். விடியா திமுகவினரின் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூரில் முன் அனுமதியின்றி குடுகுடிப்பைக்காரர் வேடமிட்டு விடியா திமுகவினர் வாக்கு சேகரித்த விவகாரம். தேர்தல் விதிகளை மீறியதாக விடியா திமுக எம்எல்ஏ பிரபாகரன் உள்ளிட்ட 2 மீது வழக்கு பதிவு. புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. பல மணி நேர சோதனைக்கு பிறகும் வெறும் கையுடன் திரும்பிச் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இல்லத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். அனைத்து நடவடிக்கையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ள தேர்தல் பறக்கும் படையினர். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம், நகை, பரிசு பொருட்கள் பறிமுதல். பெரம்பலூரில் திமுக எம்எல்ஏ பிரபாகரன், திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் மீது வழக்கு பதிவு. தேர்தல் நடத்தை விதியை மீறி தேர்தல் பிரச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு. நெல்லை மாநகர அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியவாறு மிக ஆபத்தான பயணம். போதிய கூடுதல் பேருந்துகளை இயக்காமல் விடியா அரசின் போக்குவரத்து துறை அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகாசியில் அரசு துவக்கப் பள்ளியில் அடிப்படை வசதி செய்யக்கோரி மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் மாவட்ட ஆட்சி அலுவலகம் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தரக்குறைவாக பேசிய வழக்கறிஞரை புரட்டி எடுத்த திருநங்கைகள். மன்னிப்பு கேட்க வேண்டும் என காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
மயிலாடுதுறையில் பாமக பிரமுகர் கொலையில் தொடர்புடைய இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடையடைப்பு. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டம் தொடர்வதால் பதற்றம். இன்ஸ்டாகிராமில் பள்ளி மாணவியின் புகைப்படங்களை எடுத்து தவறாக சித்தரித்து செல்போனிற்கு வீடியோ அனுப்பிய விவகாரம். மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சென்னையில் வேலை பார்த்த ராஜஸ்தானைச் சேர்ந்த இருவர் கைது. தமிழகத்தில் 7 நாட்களில் 24 கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதால் மக்கள் பீதி. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் தேவாலயத்தில் ரகளில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்டவர்கள் வீட்டில் போதை ஆசாமிகள் பெட்ரோல் குண்டு வீசி அராஜகம். விடியா திமுக ஆட்சியில் ரகளில் ஈடுபடும் போதை ஆசாமிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ஆம்பூர் அருகே திமுக நிர்வாகியின் வீடுகளில் மாவட்ட சிறப்பு குற்றப்பிரிவு காவல்துறையினர் திடீர் சோதனை. காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் அனுப்பியது தொடர்பாக போலீசார் விசாரணை. உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தில் 13 கிலோ கஞ்சா கடத்தி வந்த இருவர் கைது. விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மூதாட்டி உயிருடன் இருக்கும்போதே இறந்து போனதாக போலி சான்றிதழ் வழங்கிய அரக்கோணம் நகராட்சி நிர்வாகம். விடியா ஆட்சியில் உயிரோடு இருப்பவருக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்ட அவலம். ராமநாதபுரம் பேருந்து பணிமனை அருகே ஓட்டுநர் கட்டுப்பாடு இன்றி கடைக்குள் புகுந்த அரசு பேருந்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதால் நிம்மதி பெருமூச்சு விட்ட பொதுமக்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 25 பேருக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ஊர்காவல்துறை நீதிமன்ற உத்தரவால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ பிரமாண பத்திரம் தாக்கல். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தேர்தல் பத்திரத்தின் சிறப்பு எண் உள்ளிட்ட தகவல்களை வழங்கியது எஸ்பிஐ. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. பலமுறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாததால் அமலாக்கத்துறை அதிரடி. பாஜகவின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு ஆம் ஆத்மி கட்சி கடும் கண்டனம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாலும் தொடர்ந்து முதலமைச்சராகவே நீடிப்பார் என சபாநாயகர் அறிவிப்பு. தெலங்கானாவில் அதிக விலைக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டு. 4 மதுபான கடைகளில் இருந்து 22 லட்சம் மதிப்புடைய மது பாட்டில்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள். 17வது IPL தொடர் இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்குகிறது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை அணியுடன் பெங்களூரு அணி பல பரீட்சை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம். IPL போட்டிகள் நாளை தொடங்கும் நிலையில் தோனிக்கு பதிலாக CSK கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் அறிவிப்பு. அமெரிக்காவில் நடைபெறும் மியாமி ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று. இத்தாலி வீராங்கனை எலிசபெட்டாவை 6-3, 6-4 என்ற நேர் செட்களில் வென்றார் ஜப்பானின் நவோமி ஒசாகா.